சுமார் 1970 பார்த்தீங்கன்னா, சென்னையில ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்ல இருக்கிற எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த வீட்ட வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல இந்த வீட்டுக்கு குடி வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ஏதோ ஒரு தீய சக்திய பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, செம்ம த்ரில்லாவும், செம்ம சுவாரஸ்யமாவும் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க, ஒரு பிஜிஎம் போட்டுக்கிட்டே இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 1970 சென்னையில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா அரண்மனை போன்ற ஒரு அழகான வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஜமீன்தார் ஃபேமிலிஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா பணக்காரவங்க. அப்படி அந்த அரண்மனையில் வசித்து வரும் அழகான ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா சித்தல் பாரி ஜவுளி கடைன்ட்டு ஒரு கடை இருக்கும் போல். அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன்தாரோட வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டில் தான் ஜமீன்தாரோட ஃபேமிலிஸ் எல்லாமே வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி என்றைக்குமே இல்லாமல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வசித்து வரும் முத்து என்ற நபர் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. முத்து இறந்து போனதுனால அந்த வீட்டில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த வீடை பார்த்தீங்கன்னா விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டை வாங்குறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் முன் வந்தாங்க. இப்படி வந்த யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாமல் பிடிங்கி எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஏன் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்கவே முடியாமல் பிடிங்கி எடுத்துட்டு தலை தெறிக்க ஓடிட்டாங்க. அந்த வீட்டை வாங்க முன் வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீட்டில் இருக்கிறப்ப தெரியாதனமாக ஒரு பொருளை ஒன்று டேமேஜ் பண்ணிட்டேன். அந்த பொருளை டேமேஜ் பண்ணதில் இருந்து எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருது, அதுவும் பேய் கனவாக வருதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள்லாம் கூட பரவாயில்லை, நான் விட்டுருவேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்து ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நைட்டு தூங்குனாலே எனக்கு பேய் கனவாக வருதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து தான் இன்னொரு குடும்பம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நான் மொட்டை மாடியில் இருக்கிறப்ப நினச்சேன் போல் ஏதோ ஒரு ஷேடோ பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட போகிற மாதிரியான இல்யூஷன்ஸ்லும் என் கண்ணுக்கு தெரியுது. அது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. அதனால தான் இருக்குப்பா இந்த வீண் வம்பு அப்படின்ட்டு நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டேன்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபாதிரியார் வந்திருக்காங்க. அவங்க வந்து 2 நாள் தங்கியிருந்த பார்த்தப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இருக்கிறத உணர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இப்போயும் இந்த வீடு சென்னையில் இருக்கா இல்லை இடிச்சிட்டாங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் 1970 பார்த்தீங்கன்னா இந்த வீடு உண்மையாகவே இருந்திருக்கு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேயும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த குடும்பங்கள் சர்ச் ஃபாதரியார் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் போய் தங்கவும் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அனைத்தும் உண்மை அப்படின்ட்டு ஒரு புக்கில் பார்த்திங்கன்னா போட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஹாரர் கலந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இப்போ வர வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.